ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் ஓசி. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த பொங்கலுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ அந்த விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் 1 வீக்காக தான் நாங்கள் நினச்சிருந்தோம், சரி ஊருக்கு போகலாம் அந்த வாட்டி பொங்கலுக்கு அப்படின்னு நினச்சனால டிக்கெட் எதுவுமே நாங்கள் போடல, பஸ்லேயும் போடல, அதே மாதிரி ட்ரெயின்லேயே நாங்கள் போடல. சரி தக்கலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். ஆனால் தக்கலையும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் நைட்டே நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 11 மணிக்கு எங்களுக்கு ஒரு பஸ் இருக்குது அப்படின்னு இருந்தாங்க. அதில் தான் வந்து டிக்கெட் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். வீட்டிலேருந்து ஒரு 9 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா கிளம்பாக்கத்துக்கு ஒரு 10க்குலாம் நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறமா 11 o'clock வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நைட்டு ட்ராவல் அப்படிங்கிறனால நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியல. ஏன்னா பஸ்ஸில் ஏறினதுமே நாங்கள் வந்து தூங்கிட்டோம், அதனால் தெரியல. ஆனால் மார்னிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து 12 hours ட்ராவல் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் மார்னிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு. அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தான் டிக்கெட் கிடச்சி வந்தது. அதுக்கப்புறமா திருநெல்வேலியில் வந்து தான் காலையில் டிஃபன் வந்து நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வேறு எதுவுமே இல்லை, தோசையும் சாம்பார் மட்டும் தான் இருக்குது அப்படின்னாங்க. செம்ம பசி, சரி கிடைச்சது புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணிட்டோம், ஆளுக்கு ஒவ்வொரு தோசையும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் கிளம்பியாச்சு. டைரெக்டாக நமக்கு கன்னியாகுமரிக்கு வந்து பஸ்ஸு கிடைக்கல, திருநெல்வேலிக்கு தான் கிடச்சிருந்து. அதனால் அதில் தான் வந்துடணும். நம்ம வந்து நேராக கன்னியாகுமரிக்கு போகிறது தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு பக்கம். சரி, அதனால் வந்து நம்ம வந்து நாகர்கோவில் வரைக்கும் போக வேண்டாம். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வள்ளியூர்லேயே இறங்கிட்டு, வள்ளியூர்லேருந்து காவல் கிணறு அதுக்கு பக்கத்தில். ஸோ அங்கேயே வந்து நம்ம இறங்கிட்டு அண்ணா வந்து கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் காவல் கிணறுல இறங்கினதும் நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வரேன். அம்மா வீட்டுக்கு வரணும் அப்படின்னாலே உண்மையிலே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம்தான். ஒரு வருஷமும் வந்து நம்ம வந்து வரது கிடையாது, எப்போமாவது ஒரு வாட்டி தான். ஏன்னா இவ்வளோ நமக்கு வந்து ஒன்றில் நம்ம ஆஃபர்லி லீவு, குவார்ட்டர்லி லீவு அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. போன பொங்கல் நம்ம வந்து ஊரில் தான் நம்ம வந்து கொண்டாடணும். இந்த பொங்கல் வந்து நமக்கு வந்து வரணும்னு ரொம்ப ஆசை. அம்மாவும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம வந்து எப்போவும் வரதில்லை, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது, அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி போயிட்டு வந்துடலாம். பசங்களுக்கும் இங்கே வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா விளையாட்டு போட்டிகள் எல்லாமே வைப்பாங்க, அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் எல்லாமே, இங்கே எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். சரி ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வர முடியலைன்னா சரி ஒரு வருஷம் விட்டுனாலும் நம்ம வந்து பசங்களை வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோன்னா இங்கே விளையாட்டு போட்டிகளில் வந்து அவங்க சேர்ந்து பரிசு வாங்குறது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால தான் நாங்கள் வந்து அப்படி கிளம்பிட்டோம். ஸோ வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துக்கும். எனக்கு வந்து நம்ம அங்கே என்ன தான் நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணாலும் நம்ம வந்து ஊரில் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தனியாக இருக்கும், ஒரு சூப்பரான ஒரு இதுதான். ஏன்னா வந்து இங்கே மற்ற பசங்க கூட நம்ம விளையாடுறது, ஸோ அவங்களுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 3 நாள் வந்து நமக்கு இங்கே செலிப்ரேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு டே வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் விளையாட்டு போட்டி வைப்பாங்க. 2வது நாள் வந்து பெரியவங்களுக்கு, கல்யாணம் ஆனவங்களுக்கு, ஆகாதவங்களுக்கு அது நடத்துவாங்க. அதுக்கப்புறமா வந்து 3வது நாள் வந்து பிள்ளைங்களோட வந்து ஆடல் பாடல் எல்லாமே வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சு அன்னன்னைக்கு உள்ள பரிசுகள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஜாலியாக தான் இருக்கும். நம்ம சின்ன வயசில் என்ன தான் நம்ம வந்து இருந்தாலும் இப்போ அவங்களும் அதை அனுபவித்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படி இருந்தோம், நாங்கள் அப்படி இருந்தோம், நாங்கள் நல்லா விளையாடணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறத விட அவங்களும் அதை வந்து அனுபவிக்கும் போது உண்மையாகவே அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் முதல்ல அண்ணா வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அண்ணா வீடு அம்மா வீடு கொஞ்சம் பக்கம் தான், அதாவது ஊருக்குள்ளே தான், கொஞ்சம் பக்கத்தில் தான். அதனால் அது பைபாஸில் நம்ம வரனால ஃபஸ்ட்டு அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து வந்திருந்தோம், அம்மா வீட்டுக்கு. ஸோ வந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரே பயங்கர டயர்டாகிடுச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நமக்கு வந்து ட்ராவல் மார்னிங் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெயில் வேறு, நமக்கு உட்காரவே முடியல. சரி வந்தது வேறு எங்கேயுமே போகக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறமா நம்ம எங்கே வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் இன்றைக்கி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பொங்கல் வீடியோ வந்து எடுத்து அவங்க வந்து அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.